வெல்கம் டு மெட்ராஸ் வீட்டு சமையல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு ஒரு ரோஜா செடி தான். ரோஜா செடியில் பேசில் சூட் வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? இந்த சின்னதாக வந்திருக்க துளிர் வந்து பக்க கிளை, அந்த மூட்டிலேருந்து வரக்கூடியது தான் பேசில் சூட். ஒரு செடிக்கு பேசில் சூட் கிடைக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. செடி வாங்கி வச்சு 6 மாதம் இல்லைனா 1 வருஷம் ஆகும். பாருங்கள், இந்த செடி 3 மாதம் தான் ஆகுது. எவ்வளோ அடியிலேருந்து வந்திருக்கு பாருங்கள், அதுதான் பேசில் சூட்டு. ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தேன். என்ன ஃபெர்டிலைசர்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்து வராங்க. இந்த ரெட்டிஷாக இருக்கு இல்லையா, அது வந்து பக்கக்கீழே, அதுக்கு கீழே 2 இருக்கு இல்லைங்களா, அதுதான் பேசில் சூட்டு. அது வந்து இப்போ புதுசாக இந்த லிக்விட் கொடுத்த பின்னாடி வந்தது தான் இந்த பேசில் சூட்டு. மூட்டு பகுதியிலேருந்து வரக்கூடியது தான், அதாவது மூட்டில் இருந்து அடிப்பகுதியிலேருந்து வரக்கூடியதான் பேசில் சூட்டு. பூ கட் பண்ண பின்னாடி வரதால இதெல்லாம் பக்கக்கிளைகள் வந்து பாதியிலே நின்றுடும், இல்லைனா பிளைண்ட் ஷூட்டாக வரும். ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தி கிடையாது. பேசில் சூட்டு ஒரு ரோஜா செடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேசில் சூட் வந்து வரும். பாருங்கள், இதுதான் பேசில் சூட்டு. இந்த சரியான ஒரு கால இடைவெளியில் நம்ம வந்து உரம் கொடுக்கறது, அதுக்கப்புறமா ஸ்ப்ரேயர் பண்ணுறது, அப்புறம் மருந்து வந்து கரெக்டாக கொடுத்து பூச்சி வராமல் பாதுகாக்கிறது, கிளைமேட் முக்கியமாக, கிளைமேட் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு செடிக்கு வந்து நல்லபடியாக கிடைக்கும்போது தான் பேசில் சூட் வந்து சூப்பராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஃபெர்டிலைசர் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 5 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 லிட்டர் அளவு 3 நாள் புளிக்க வச்ச அரிசி கழுவுன தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 100 ml நல்லா புளிச்ச மோர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மோர் வந்து நல்லா புளிச்சு ஆட் பண்ணும்போது நம்ம சேர்க்கக்கூடிய புண்ணாக்கு வகைகள் வந்து இன்னும் நல்லா புளிச்சு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த புளிச்ச மோரை ஆட் பண்ணுறோம். இது கூடவே 100 கிராம் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை துருவியோ இல்லை பொடிச்சோ எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வேப்பம் புண்ணாக்கு வந்து புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம். நம்ம ஒரு 100 கிராம் அளவு நல்லா பவுடராக இருக்க புண்ணாக்காக வாங்கிக்கோங்க. அதையும் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது கலவு புண்ணாக்கு வந்து 500 கிராம் வந்து சேர்த்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க. இது வந்து சின்னதாக இருக்கனால இதுக்குள்ளே போடுறதுக்கு ஈஸியாக வந்தது. நல்லா டைட்டாக மூடி ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. கீழே வந்து எந்தளவு டெபாசிட்டாக இருக்கு பாருங்கள். இது நல்லா வந்து கலந்து கிடச்சிரும். 3 நாள் ஊறும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். பார்க்கலாம் கலவை புண்ணாக்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது. இது வந்து வேப்பம் புண்ணாக்கு எப்போதுமே நான் தனியாக வச்சுப்பேன். சம்டைம்ஸ் வேரழுகள் இல்லைனா வேறு ஏதாவது பூச்சி பிரச்சனை அந்த மாதிரி வரும்போது நீம் ஆயில் இல்லைனா கூட இதை ஊற வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வேருக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். தலைச்சத்து வந்து 4.90% இருக்குது. மணிச்சத்து 1.70% இருக்குது. சாம்பல் சத்து 1.40% இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக எப்போதுமே வச்சுக்கோங்க வீட்டில். நெக்ஸ்ட்டு வந்து கலவை புண்ணாக்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி தட்டையாக இருக்கும், பவுடராக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பில்லட் மாதிரி கிடச்சிது. கடலை புண்ணாக்கில் வந்து தலைச்சத்து 7.60%, மணிச்சத்து 1.50%, சாம்பல் சத்து 1.30% இருக்குது. அதாவது செடி வந்து வளர ஸ்டார்ட் ஆகும்போது இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தலை சத்து அதிகமாக இருக்கிறனால இலைகள்லாம் நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ அதே மாதிரி வேர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும். அப்புறமா வந்து தேங்காய் புண்ணாக்கில் தலைச்சத்து 5.50%, சாம்பல் சத்து 2% இருக்குது. இது வந்து இதில் வந்து இது இல்லை, மணிச்சத்து மட்டும் இல்லை. இதில் இந்த 2 சத்துக்கள் இதில் இருக்குது. அதுக்கப்புறமா இலுப்பை புண்ணாக்கை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விடும்போது ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபங்கஸ்லாம் வராமல் தடுக்குது. அதுக்கப்புறமா நூல் புழு தாக்குதல் அது மாதிரி வராமல் தடுக்குது. அதே மாதிரி செடிகளில் வந்து வேர் மண் அதெல்லாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து எள்ளு புண்ணாக்கில் தலைச்சத்து 5.50%, மணிச்சத்து 1.75%, சாம்பல் சத்து வந்து 1.50% இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருத்தி புண்ணாக்கில் தலைச்சத்து 5%, மணிச்சத்து 1.75%, சாம்பல் சத்து 1.50% இருக்குது.
அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆமணக்கு புண்ணாக்கு. ஆமணக்கு புண்ணாக்கில் தலைச்சத்தும் சாம்பல் சத்து 2 தான் இருக்குது. தலை சத்தில் 5.30% இருக்குது. சாம்பல் சத்து வந்து 1.40% இருக்குங்க. இதுதான் இந்த கலவை புண்ணாக்கில் இருக்கிற இது. ஸோ இது வந்து நம்ம பயன்படுத்தும் போது டிஏபிக்கு இணையான செயல்படக்கூடியதாக இருக்குது. புதிய புதிய கிளைகள் வரத்துக்கும், அதுக்கப்புறம் புதிய துளிர்கள் எடுத்து நிறையா வரத்துக்கும், நல்லா பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் மொட்டுக்கள் அதிகமாக வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்பவுமே பயன்படுது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் செடிகள் எந்த செடிகளாக இருந்தாலும் சரி, பூ பூக்கிற செடியாக இருந்தாலும் சரி, காய் செடிகளாக இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த உரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த ஒரு உரம் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஒரு மாடி தோட்டத்தை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மொத்தமாகவே இதில் எந்தெந்த சத்துக்கள் எந்த அளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தலைச்சத்து 33.80%, மணிச்சத்து 6.70%, சாம்பல் சத்து 9.10% இருக்குது. 7 வகை புண்ணாக்கு கரைசல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிருக்கு. நீங்கள் 7 நாள் வரையும் புளிக்க விட்டு கூட பயன்படுத்தலாம். நான் அரிசி கழுவுன தண்ணி 3 நாள் வந்து புளிக்க வச்சதுனால நான் வந்து இதை வந்து 3 நாள் மட்டும் புளிக்க வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டே அரிசி கழுவுன தண்ணி 3 நாள் புளிக்க வச்சேன். அதுக்கப்புறமா கலவை புண்ணாக்கு ஆட் பண்ணி அதை ஒரு 3 நாள் புளிக்க வச்சுங்க. பாருங்கள் மேலே நல்லா எப்படி இந்த புளிச்ச இது ஆட் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை வந்து கொடுத்துடலாம் செடிக்கு. இந்த பக்கெட்டில் 1/2 லிட்டர் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கூட 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கலந்தாச்சு. இப்போது இதில் செடிக்கு கொடுத்துடலாம். ரோஸ் செடி தான் முக்கியமாக வந்து பேசில் ஷூட் வரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே பாருங்கள், இதோ இது ரெண்டுமே புதுசாக வந்தது தான். இந்த கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பேசில் சூட் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி புதிய துளிர்களும் எடுத்து செடி ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்குது. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.